வணக்கம், வெல்கம் டு அவர் Thailand vlog part 2. This is our day 2 in Thailand. எங்களோட டே 2 இன் தாய்லாந்து காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டே 2 இன் தாய்லாந்து அண்ட் லாஸ்ட் டே இன் பட்டாயா. இன்னைக்கு ஒரு நாள் கூட தான் நாங்கள் பட்டாயாவில் இருப்போம். நாளைக்கு காலையிலே நாங்கள் பேங்காக் கிளம்பிடுவோம். நேற்றுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால நாங்கள் பட்டாயாவில் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வாக்கிங் ஸ்ட்ரீட் எல்லாம் போகணும்னு நினச்சோம், எதுவுமே போகல. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் பட்டாயாவில் இருக்குது. நேற்றுக்கு நல்லா தூங்கி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் டே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு லாங் டே அண்ட் லாங் வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பேக்கேஜில் எங்களுக்கு ஃபுட் கம்ப்ளீட்டாக கவர் ஆனனால ஃபுட்டை பற்றின கவலையே எங்களுக்கு இல்லைங்க. 3 நேரமும் வேலைக்கு நமக்கு ஃபுட்டு கிடச்சிரும். என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் சேம் மெனுவாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி டிஃப்ரெண்ட் மெனுவாக இருக்குங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் மெனுவாக இருந்துச்சு காலையிலேயே. என்ன தான் டிஃப்ரெண்ட் மெனு வச்சுருந்தாலும் சக்குக்கு ரொட்டியும் கடலைக்கறியும் இருந்தால் அவர் ஹாப்பி. ப்ரெட்டும் ஆம்லேட்டும் இருந்ததுன்னா நான் ஹாப்பி. குட் மார்னிங். எனக்கு காலைல பூரி போதும்பா. நேரத்துலேருந்து இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ தர்மபுரி போனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊர்லேயும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். புலாவா? புலாவ் எப்படி இருக்கு? அப்படி எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் ஹெவியாகவே முடிச்சாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இனி அடுத்தது லஞ்ச் எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். நடுவில் ஏதாச்சும் வாங்கலாம் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. குரூப் டூரில் வந்தால் இப்படியும் சில பிரச்சனைகள் இருக்குங்க. குடிக்கலையா நீ? போதும். Sawadika. You can follow mine, na. Sawadika. Sabaydi mai. Sabaydi mai mean how are you? Sabaydi mai. Okay. Today everyone look very fresh and pretty. Yes. Very full sleep. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கோரல் ஐலாண்ட். இங்கே நம்ம பேராகிளைடிங், அண்டர் வாட்டர் சீ வாக்கிங், இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க, நம்ம ஊரில் வெயில் எவ்வளவோ பரவாயில்ல, இங்கே செம்மையான வெயிலாக இருந்துச்சு, சுட்டு எரிச்சிட்டு இருந்துச்சு. சாய் மாதிரியும் முதல்ல சொல்லியிருந்தாங்க அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹேட்டு, சன்கிளாஸஸ், அப்புறம் நிறைய சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தோம், கிளாஸஸ் அண்ட் ஹேட் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கிளாஸும் ஹேட்டும் இல்லாமல் சர்வைவே பண்ண முடியாது, அவ்வளோ வெயிலுங்க, எரிச்சிரும் போல் இருந்துச்சு. அங்கேயே கிளாஸு ஹேட் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்டே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்கு. Okay, thank you, boss. Thank you. You happy? Yeah. சரி, ஓகே, தேங்க்யூ. Okay, thank you. Bye bye. பாய். அங்கே அந்த வண்டி இருக்கிறத வெயிட் பண்ணுவாங்களா? ஒரு 5 நிமிஷம் ஹேட்டும் கண்ணாடியும் வாங்க போனதில் எங்கள் குரூப்பை மிஸ் பண்ணிட்டோங்க. இவ்வளோதான், கண்ணை எடுத்துட்டோம்னா மிஸ் ஆயிடுவோம்.
குரூப்பில் 4-5 பேர்கிட்ட சிம் இருந்தாலும் நம்ம கால் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கால் போகாது. இங்கே எப்படியோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு சக்கு கடைசியாக. இங்கேருந்து கோரல் ஐலாண்ட் போயிட்டு நம்ம திரும்பி வர வரைக்கும் இவங்க தாங்க நம்ம கைடு. இவங்க பேர் கோய். இவங்க சாய் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டெரராக இருந்தாங்க. மொத்தத்தில் இந்த இடத்துலேருந்து எனக்கு காலேஜில் ஐவி வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பட்டாயாலேருந்து ஒரு 1/2 hourக்கு மேலே ட்ராவல் பண்ணி பேராகிளைடிங் ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டாங்க. நாங்கள் தாய்லாண்டில் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே அதிகமான பாட் ஸ்பெண்ட் பண்ணது இங்கே தாங்க. இங்கே பேராகிளைடிங், பனானா போட்டிங், அண்டர் வாட்டர் சீ வாக், அப்புறம் அந்த ஸ்கூட்டர் மாதிரி என்னமோ இருக்கும்ல அதில் கூட்டிகிட்டு போகிறக்கு காம்போவாக 2500 பாட் கேட்டாங்க. எனக்கும் சக்குக்கும் காம்போவாக எடுத்ததில் 5000 பாட் ஆச்சு. நம்ம ஊர் காசில் ஒரு 12,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ഭയങ്കര പേടിയാണ് കൃഷിക്ക്. பேராசைலிங் உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சுங்க ஆக்டிவிட்டி. இந்த பேராகிளைடிங் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் ஒரே ஒரு சுற்றி கொண்டு தான் இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு 1 minute, அதிகபட்சம் 2 minutesக்குள்ளேயே பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. கொடுத்த காசுக்கு அவங்க ஜஸ்டிஸே பண்ணலைங்க. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த பேராகிளைடிங் ஸ்டேஜே கடற்குள்ளே ஃப்ளோட்டிங்கில் தாங்க இருக்குது. ஒரு போட்டு மாதிரி தான், பெரிய ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது ஒன்று கிடையாது, நிறைய இருக்குது. எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லா இடத்துலையும் பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி நடக்குது. அதனால் இந்த ஸ்டேஜை சுற்றி மட்டும்தான் இங்கே பேராகிளைடிங் ஆக்டிவிட்டி நடக்கும். கொஞ்சம் தூரமாக போயிட்டு எல்லாம் சிக்கு போட்டுக்கும். So beautiful, so elegant, just looking like a wow. Let's go to underwater walk. நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அண்டர் வாட்டர் சீ வாக்குங்க. இதுக்கு திருப்பியும் போட்டில் ஏற்றி மறுபடியும் ஒரு 1/2 hour கூட்டிகிட்டு போனாங்க. அண்டர் வாட்டர் சீ வாக்குக்கு ஒரு போட்டில் நம்மளோட பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆஸ்ட்ரோனட் ஹெல்மெட் மாதிரி ஒரு ஹெல்மெட்டை மாட்டி அதுக்குள்ளே ஆக்சிஜன் கொடுத்து கும்பலாக கடலுக்குள்ளே இறக்கி விட்டுட்டாங்க.
இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம செல்ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. அப்படியே அண்டர் வாட்டர் சீ வாக்கும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் போட்டில் ஏற்றி மறுபடியும் ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி கடைசியாக ஒரு பீச்சுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சார் போட்டு இங்கே மிச்சம் இருக்க 2 ஆக்டிவிட்டீஸான ஜெட் ஸ்கீயும் பனானா போட்டிங்கும் நாங்கள் இங்கே பண்ணோம். Hello, you want Malamat to people now? കരിച്ചാണ് എടുക്കേണ്ടത്. நேரம் கடலில் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சை விட்டு கிளம்பியாச்சு. இனி அடுத்தது நம்ம நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போக வேண்டியது தான். Pattaya. Pattaya. Okay. Okay. இதோட நம்ம கோயிக்கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் சாய்கிட்ட போக போகிறோம். Number 5034. Chicken. Puppets. இது வந்து பானிபூரி. பானிபூரியா? பானிபூரி சோளாபூரி. சோளாபூரி. இது நானா? எஸ். I'm not completed. Don't take my plate, okay? Just a minute.
ரைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. ரைஸு, சாம்பார், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் பார்த்தோன்னே ஆசையோடு எடுத்தேன். ஆனால் நம்ம சமைக்கிற மாதிரியே இல்லைங்க. தாய்லாந்து செஃப் வந்து யூடியூப்பில் நம்ம இந்தியன் குசைன்ஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்து சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் கலர் மட்டும் தான் சேமாக இருந்தது. டேஸ்ட்டு சுத்தமாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பிடலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஒரே வாட்டர் மெலன் தான். வித் ஃப்ரூட்ஸ், எண்டிங் வித் ஃப்ரூட்ஸ். சாப்பிட்டு வந்து டக்கு டக்குன்னு குளிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுத்த போக போகிற பிளேஸ் வந்து டைகர் பார்க்கும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். எஸ், ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு நினைக்கிறேன். நடுவில் ரீல்ஸுக்காக கொஞ்சம் வீடியோ எடுத்ததில் டைம் லேட் ஆகி போச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் பஸ்ஸில் ஏறினோம். எனக்கு செகண்ட் டேயே வெக்கேஷனை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணாமல் பரபரன்னு அறக்க பறக்க ஓடுறோமோன்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் மூட் அப்செட்டாக தான் இருந்தது. ஒரு வெக்கேஷன் எல்லாம் பிளான் பண்ணுறோன்னா நம்ம வந்து நமக்குன்னு தனியாக பிளான் பண்ணிக்கிறது தான் எப்போவுமே நல்லது. எனக்கு அதுதான் பிடிக்கும் கூட. இந்த குரூப்பில் வர்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம காலேஜில் ஐவி போகிற மாதிரியே தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து அப்படி தனியாக வரதை விட இது கொஞ்சம் சேஃப்டி ஜாஸ்தி. அப்புறம் நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபுட்டு, அக்காமடேஷன், நம்ம போகிற இடம், அங்கே உள்ள டிக்கெட்ஸு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஹசில் ஃப்ரீ. இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி அறக்க பறக்க ஓடணும், 4 நாளில் கவர் பண்ணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு நிமிஷம் கூட உட்காராம. அனுபவம் பேசுது. அனுபவம். குட்டி டைகர். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனான டைகர் பார்க் இன் தாய்லாண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நூங்நூச் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே யானையாக இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு டைகருங்க. எக்கச்சக்கமான டைகர்ஸ் இருந்துச்சு.ไม่อยู่ตรงนี้เนี่ยเหรอ2 4 Nothing. Okay. Wah. Ah. Wah. You want ah? Everyone with you. Oh. അവിടെ പിടിക്കാൻ പറ്റില്ല, കുറച്ച് വയറിൻ്റെ അവിടെ പിടിക്കണ്ട. കുഴപ്പമില്ല. Look photo Lilyไหม Look photoไหม Do you want? എൻ്റെ വീഡിയോയിൽ എൻ്റെ അടുത്ത് മാത്രമേ ഉള്ളൂ ഇല്ലേ? Okay. Look photo. 9 person. Okay, Stand back side. Give me one phone. Give me one phone. 9 person. Hello. No biting. Oh my god. கிட்ட போ, முகத்தை கிட்ட கொண்டு போ. முகத்தை கிட்ட கொண்டு போ. முகத்தை கிட்ட கொண்டு போ. ஏய் போ, கொண்டு போ. चलो जाओ भी.
നീ തൊട്ട് പോരാമോ? തൊട്ട് പോര, ഇവിടെ കൈ വൈ. ഓക്കെ. நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். ஒரு இடத்துல ஆணைய சும்மா അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നടക്കാൻ വിടുന്നാര്. വെള്ളം കുടിക്കണം. കിട്ടി. அப்படி டைகர் பார்க்கில் கண்ணில் பட்டாலே ஜோலி முடிஞ்சுதுன்ற அளவுக்கு டேஞ்சரஸான அனிமலில் கண்ணில் பார்த்தது மட்டும் இல்லாமல் தொட்டு தடவி அது கூட படுத்து புரண்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்படியே வெளியில் வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்விசிபிள் கேமராமல் நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே என்னோடய ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, சக்கோட ஃபோட்டோ இல்லை. ஆனால் என்னோடய ஃபோட்டோ போஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ரேம் சின்ன சைஸாக இருந்தாக்காட்டி நான் கொஞ்சம் பெருசாகவே ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த டே இன்னும் நமக்கு முடியலை. இன்னும் டெர்மினல் 21 மாலுக்கு போகிறோம். அடுத்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போக போகிறோம். அதுக்கப்புறம் மசாஜ் சென்டர் போக போகிறோம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் எங்கே போனோன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போனோம் கைஸ். அது எல்லாத்தையும் இந்த vlogக்குள்ளே கவர் பண்ண முடியல, அதனால் அடுத்த பார்ட்டாக போடுறேன். அப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். until then டாட்டா bye bye, see you. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும்.